அன்பு நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிலிராஜன். இன்னைக்கு நாங்க எங்கிட்ட ஒரு 5 டைப் ஆஃப் 10 இன்ச் சப்வூஃபர் பாக்ஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா 5மே போர்ட்டட் பாக்ஸ் அப்படிம்பாங்க. சோ இந்த போர்ட் பாக்ஸ் டைப்ல தான் ரெடி பண்ணிருக்கு. இதுல ஒரு 2 பாக்ஸ் நல்ல ரிசல்ட் எடுத்துருது, மீதி 3 பாக்ஸ் ரிசல்ட் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் தரல. சோ இப்ப 5 பாக்ஸுமே இப்ப பார்க்க போறோம். இந்த 5 பாக்ஸுமே இந்த வீடியோல பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் டெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இந்த வீடியோலயே 5 பாக்ஸுமே கழட்டி ஃபிட் பண்ணி டெஸ்டிங் வீடியோ பண்ண முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம் தான். முடிஞ்ச அளவு உங்களுக்கு போடுறேன். அதாவது டெஸ்ட் பண்ணணும்னா ஒரே சப்வூஃபர் வந்து எல்லாத்தையும் கழட்டி போட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணாதான் 5 பாக்ஸ்ல போய் எந்த பாக்ஸ் நல்லா ரிசல்ட் எடுத்துருது அப்படிங்கறத கன்ஃபார்மா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒவ்வொரு பாக்ஸும் ஒரு குறிப்பிட்ட மாடல் சப்வூஃபர்ஸ்ல ஃபிட் பண்ணி இருக்கேன். சோ அதனால அந்த மாதிரி பண்ண முடியுமாங்க சந்தேகம் தான். முடிஞ்ச அளவு நான் இந்த வீடியோல ட்ரை பண்றேன். முடியலைங்கன்னா இதே வந்து இன்னொரு பாட்டை உங்களுக்கு வீடியோல போட்டுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கலாம். எங்க தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமா பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சும்மா டெமோ மாதிரி மட்டும் பார்த்தலாம், என்னன்னா எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க மட்டும் பார்த்துட்டு அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா உள்ள போலான்னு இருக்கேன். அதாவது மெஷர்மெண்ட்லாம் பண்ணி ஏதாச்சும் இந்த போர்ட் எல்லாம் இன்னும் நம்ம ஏதாவது ஆல்டர் பண்ணா பேஸ் கிரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசாரி ஒர்க் பண்றாங்க, அவங்கள கூட்டிட்டு வந்து ரெடி பண்ணலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அவங்க வரணும் தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீக்ல பண்ணலான்னு இருக்கேன். அதை வந்து உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறேன். இப்போ வந்து சும்மா டெமோ மட்டும் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட் சவுண்ட் டெஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ 5 டைப் பாக்ஸ் இருக்குங்க. 5மே இந்த வீடியோல வரிசையா ஒண்ணுன்னா பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த 10 இன்ச் பேரல் பாக்ஸ், அதாவது டியூப் பாக்ஸ். இந்த டியூப் பாக்ஸ் என்னைக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணிருக்கோம், என்ன மாடல் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இதேதான் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இது 10 இன்ச் பாக்ஸ் தான், கொஞ்சம் வெயிட்டான பாக்ஸ் தான். நிறைய வெயிட்டா ஃபுல்லா வெயிட்டா ரெடி பண்ணிருக்கோம். இந்த பாக்ஸ் இதை பத்தி இதுல ஒரு சப்வூஃபர் போட்டு ரிசல்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டைப் பாக்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா போர்ட் இந்த பக்கம் இருக்கும், இங்க ஊஃபர் இந்த பக்கம் வரும். இந்த டைப் பாக்ஸ், இந்த பாக்ஸும் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸோட சவுண்ட் டெஸ்ட் இந்த வீடியோல போட்டு பார்க்கலாம். இதுல வந்து 90 சப்வூஃபர் ஃபிட் பண்ணிருக்கேன், டெஸ்டிங்காக ஃபிட் பண்ணது. அடுத்து பாத்தீங்கன்னா அதே டைப் பாக்ஸ் தான், ஏர் ஹோல் மட்டும் பார்த்தா ரொம்ப பெருசா போட்டுருக்குது. இதுல பெரிய ஏர் ஹோல் போட்டு ரெடி பண்ணிருக்கு. இது பார்த்தா ஃபுல்லா வெயிட் பாக்ஸ், தூக்க முடியாத அளவுக்கு வெயிட். இது வெயிட்லெஸ் பாக்ஸ். இந்த பாக்ஸ் தான் நல்லா ரிசல்ட் எடுத்துருது. இந்த பாக்ஸும் அந்த டியூப் பாக்ஸும் நல்லா ரிசல்ட் எடுத்தது. இன்னொரு பாக்ஸ் உள்ள இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் உள்ளதான் இப்போ சவுண்ட் டெஸ்ட் பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் மைக்கா போட்ட பாக்ஸ், இதுலயே ஒரு கார் வுட் அப்படிங்கிற சப்போர்ட் ஃபிட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 5 பாக்ஸ் என் கையிலேயே இருக்கு. இன்சைட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் கழிச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை பார்த்தா 1 2 3 இதை பார்த்தா 3 இதுல ஊஃபர் போட்டு வச்சிருக்கேன், 2 இதுல ஊஃபர் போடாம இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி ஒரே கம்பெனி சப்வூஃபரை போட்டு 5 பாக்ஸுமே பார்க்கலாம், மெஷர்மெண்ட்டும் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுல டிசைன் பண்றதுல பெரிய அளவுக்கு நாலேஜ் கிடையாது. எனக்கு நெட்ல இருந்து பார்த்தா நிறைய விஷயம் எல்லாம் புரிஞ்சிக்க முடியும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலேஜ் வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். ஆனா வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பெரிய லெவல்ல வந்து சக்சஸ் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வெளியே ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரெடி பண்ணி தராங்க நம்ம பாக்ஸ் எல்லாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன். ஒவ்வொரு பாக்ஸையும் சப்வூஃபரை மாத்தி போட்டு எது நல்ல ரிசல்ட் எடுத்துருது அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்த்தலாம். இது பாத்தீங்கன்னா 12 இன்ச் சப்வூஃபரை பிளாக் கலர் மைக்கா போட்டு ரெடி பண்ணிருக்கு. இது பாத்தீங்கன்னா JBL போட்டிருக்குது, 1500 வாட்ஸ் ஃபிட்டிங் பண்ணியிருக்கு. ஸோ JBL 1500 வாட்ஸ் ரெடி பண்ணி போட்டிருக்குது இதில் 12 இன்ச் சப்வூஃபரில். இதையும் இந்த சப்வூஃபரோட சவுண்ட் டெஸ்ட்டும் இந்த வீடியோவில் போட்டு பார்த்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சைடு பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேப்பர் டைப் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கு. ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி டேட்டர் டைப் பாக்ஸ் தான் வேணும் அப்படின்னாரு, அதனால டேட்டர் டைப்பில் டேப்பர் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டெஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் நிறைய டைப்பில் பார்த்துட்டோம். ஆனால் கேபினட் மட்டும் கொஞ்சம் இப்போ டிஃப்ரெண்ட்டான கேபினட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேன் பார்த்தீங்கன்னா ரெக்க மெதுவாக சுத்தமாக தெரியுது பாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக தான் சுற்றிட்டு இருக்குது ஃபேனு. ஆனால் மெதுவாக சுத்தமாக தெரியுதுங்களா, நல்லா வேகமாக தான் சுற்றுது ஃபேனு. ஆனால் ஃப்ரேம் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக ரெக்கா விட்டு சுற்றுற மாதிரி தெரியுது. இது நிறையா ரெக்கை இருக்க மாதிரி தெரியுது இல்லைங்க. ஸோ இது வந்து வீடியோவில் ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி இது மாதிரி காமிக்குது. ஸோ வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஃப்ரேம் ரேட் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன், ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதான்ட்டு. சட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கிறேன். இப்போ பாருங்க வேகமாக சுற்ற தெரியுதுங்களா. அந்த இதை நிறுத்த முடியுதான்னு பார்க்கலாம். நீங்கள் சுற்றாத மாதிரி தெரியுது மாதிரி. கொஞ்சம் இங்கே சட்டர் ஸ்பீடு அந்த சட்டர் ஸ்பீடு வச்சு பண்ணோம்னா அந்த ஃபேன் சுற்றுறதை நம்ம வந்து சுற்றாத மாதிரி காமிக்கலாம்.
ஸோ முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில். இப்போ ஷட்டர் ஸ்பீடு நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், பிரைட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஷட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கை பார்த்தீங்கன்னா மெதுவாக சுற்றுற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக சுற்றுற மாதிரி தெரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் மெதுவாக சுற்றுற மாதிரி தெரியுதுங்களா? ஸோ இந்த ஷட்டர் ஸ்பீடு சேஞ்ச் பண்ணால் அந்த ஃப்ரேம் ரேட்டும் நம்ம கேமராவோட ஃப்ரேம் ரேட்டும் மேட்ச் ஆகும்போது அந்த ஃபேன் நிற்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் நமக்கு தெரியும், ஓடாத மாதிரியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு முன்னாடியே டெமோ பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ வந்து ஆம்பிளிஃபையர் எப்படி டிசைன் பண்ணிக்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் கேபினெட் டிஜிடெக் யூஸ் பண்ணுவோம். இப்போ சவுண்ட் கிராஃப்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட கெட்டியாகவும் வெயிட்டாகவும் இருக்குது கேபினெட். இப்போ போட்டிருக்க கேபினெட்டு இது வந்து M200 ஆம்பிளிஃபையர். M200 ஆம்பிளிஃபையர் எல்லா செட்லையும் ஒரே மாதிரியான டிசைனிங் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு, இது லெஃப்ட் ரைட்டு, சரவுண்டு, சென்ட்ரு, சப்புக்கான வால்யூமு, சப்புக்கான ஃப்ரீக்வன்சி, லெஃப்ட் ரைட் மட்டும் பேஸ் வேலை செய்யும், சப்புக்கு மட்டும் ஃப்ரீக்வன்சி வேலை செய்யும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சாம்கான் கம்பெனியோட போர்டு. ஸோ இது கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் டபுள் ஆடாத இருக்குங்களா? உங்களுக்கு பேஸ் டபுள்ங்கிறது ஆடாமல் இருக்கா தெரியுதுங்களா? அங்கே ஃபேன் சுற்றுற மாதிரி தெரியுதுங்களா? இது வந்து ஃப்ரேம் ரேட்டும்பாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அந்த பேஸ் டபுள்ங்கிறது ஆடாத மாதிரி தெரியும் நமக்கு. இப்போ பேட்டி அப்படிங்கிற நேரத்துலையும் தெரியுதில்ல? ஸோ நமக்கு வந்து நம்ம அந்த ஷட்டர் ஸ்பீடோ இல்லை இதையோ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து இது ஆடினாலும் பரவாயில்ல, அந்த நான் வந்து கிளியராக பிளராக வந்தாலும் பரவாயில்ல, கிளியரன்ஸாக நான் வீடியோ வரணுங்கிறதுக்காக இப்படி வச்சிருக்கேன். வீடியோ வந்து கிளியரன்ஸாக இருக்கணுக்காக இப்படி வச்சுருக்கேன். ஏன்னா ஷட்டர் ஸ்பீட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இது மின்ற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து நம்மளோட வீடியோ எடுக்கிற மெத்தேடில் தான் இந்த மாதிரி வரும். பவருக்கான LED இண்டிகேட்டர் இதிலேயே வந்துடும். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சுவிட்சின்னு எடுத்துகிட்டிங்கன்னா 5.1 ஆன் பண்ணிங்கன்னா USB ஆஃப் பண்ணி ஆக்ஸ் ஒர்க் ஆகும். 2 ஆக்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் ஒரு ஆக்ஸ் இருக்கும், ப்ளூடூத் இருக்குது, மெமரி கார்டு ஆப்ஷன் இருக்குது, FM இருக்குது இதுலேயே. அடுத்து இன்சைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரு 24 8 ஆம்ஸு ட்ரான்ஸ்ஃபார்மரு, 10,000 மைக்ரோஃபாரட், 50 வோல்ட் கெப்பாசிட்டி 2 போட்டிருக்கேன். இது 12 வோல்ட் ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கும் 5 வோல்ட்டு யூஎஸ்பிக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஆம்பிளிஃபையர் செக்ஷன். இது வந்து 7265 3 ஐசி போட்டிருக்கேன். ஒரு சேனலுக்கு 25 வாட்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா STK IC மோடுல், அதாவது பார்த்தீங்கன்னா STK IC மோடுல். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா அசோக் அப்படிங்கிற கம்பெனியோட போர்டு. மேக்ஸிமம் STK மோடெல்லாம் ஒரே டைப் ஆஃப் சர்க்யூட் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு யூஸ் பண்ணிக்க நல்லா தான் இருக்குது, ரிசல்ட் சூப்பராக தான் இருக்குது. அடுத்தது ப்ரோலாஜிக் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் டபுள் எடுத்திங்கன்னா தமிழ் மியூசிக் மிக்ஸோட பேஸ் டபுள் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்புப்ரி சக்தி கம்பெனியோட சப்புப்ரி யூஸ் பண்ணியிருக்கேன். அல்ட்ரா டிஜிட்டலோட சரவுண்டு சென்டருக்கான சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சப்புப்ரிக்கு மட்டும் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஆட் பண்ணி போட்டுருவோம், கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் போட்டிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயரிங். இதில் பார்த்தீங்கன்னா ஒயரிங் பார்த்தீங்கன்னா ஓட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணுற மெத்தடில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த போர்டு திருப்பி வரும், இந்த போர்டு இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல போடுவேன், ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போடுவேன், இந்த இடத்துல ஃபுல்லாக கேப் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு பார்த்தா நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சா ஒயரிங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக தான் பண்ணியிருக்கேன். ஒயரிங்கெல்லாம் பார்க்கறதுக்கு நீட்டாக தான் இருக்கும். மாஸ்டர் கண்ட்ரோல் லைனு எல்லா லைனும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக சூப்பராக தான் இருக்குது ஒயரிங்கு. இந்த ஆம்பிளிஃபையர் ஆனது திருப்பதிக்கு போகுது. அதாவது திருப்பதியில் தேவஸ்தானத்தில் ஒர்க் பண்ணுறாரு. அவரும் நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஸோ ரெடி பண்ணி ஆகிடுச்சு அவருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் பாக்ஸ் இருக்குது. JBL சப்வூஃபர் பாக்ஸுக்கு மேலே தான் வச்சு செக் பண்ண போகிறோம். ஆனால் இந்த சப்வூஃபர் இப்போ போட்டு போகிறது கிடையாது. ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த பாக்ஸு, இது வந்து ஆரஞ்சு பாக்ஸு அட்டோஸ் கம்பெனி ஊஃபரும் மில்லேனியம் Q2 யூஸ் பண்ணியிருக்கேன் அட்டோஸு. இது வந்து சென்ட்ரு 4+4 2 4 இன்ச் வரும், அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான், சென்டர் தான். சரௌண்டுக்கு 2 கொடுத்துட்டேன். ஸோ மொத்தம் 5 ஸ்பீக்கருமே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த சப்வூஃபரில் கொடுத்துருக்கேன், அதாவது கார்வுட்டு கம்பெனி சப்வூஃபரு இதில் கொடுத்துருக்கேன். லோக்கல் மேக்கு தான். எந்தளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரே சப்வூஃபர் எல்லாத்துலேயும் போட்டு பார்க்கலாம் எந்தளவுக்கு பேஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அவுட்ரு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அவுட்டரில் எடுத்துகிட்டு இருக்கோம், வீட்டில் அவுட்டரில் எடுத்துக்கலாம். அவுட்டரில் எடுக்கும்போது பேஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும், இருந்தாலும் அவுட்டரில் செக் பண்ணலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சப்வூஃபரும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்கூஃபரில் கழட்டிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் டைம் அதாவது போர்ட் பாக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்சைடில் 1 இன்ச் திக்னஸில் ப்ளைவுட் போட்டிருக்கோம், எல்லாமே 1 இன்ச் திக்னஸ். இந்த ப்ளைவுட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அடியில் 3 பிளேட் இருக்குது, ஒன்றுக்கு மேலே ஒன்றா. கீழே இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 பிளேட் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வெயிட்டு தூக்க முடியாத அளவுக்கு வெயிட் இருக்குது. மேலேயும் 3 பிளேட்டு, சைடில் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, மேலே 3 பிளேட் வச்சுருக்குது, கீழே 3 பிளேட்டு, இதில் ஒரு 3 பிளேட்டு அந்த மாதிரி வச்சுருக்குது. இது வச்சு பார்த்தீங்கன்னா ஏர் ஹோல் பைப்பு பார்த்தீங்கன்னா ஏர் ஹோல் லென்த்து பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சுக்கு 5.25 இன்ச்சு போட்டிருக்குது. இந்த மெஷர்மெண்ட் வச்சு கால்குலேஷன் பண்ணணும். ஏர் வால்யூம் மெஷர்மெண்ட் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா இந்த ஏர் வால்யூம் மெஷர்மெண்ட்டு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இதை பற்றி ஒரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த பற்றி சும்மா டெமோ மாதிரி சும்மா எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக சப்வூஃபரை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக போடுறேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சப்பு பாக்ஸு இந்த சப்பு பாக்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் போர்ட்டட் பாக்ஸ் தான் இதுவும். அதாவது போர்ட் பாக்ஸுங்கிறது பின்னாடி ஒரு பைப் வரும். இந்த பைப் வச்சு தான் போர்ட் பாக்ஸ் அப்படிம்பாங்க. இதுவும் போர்ட்டட் பாக்ஸ் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் திக்னஸில் ப்ளைவுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் ஏற்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா 3 ப்ளைவுட் பிளேட்டு, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 ப்ளைவுட் பிளேட், 3 பிளேட் 4 பக்கம் போட்டிருக்காங்க. பாக்ஸ் தூக்க முடியாத அளவுக்கு வெயிட் இருக்குது. 4 பக்கம் ப்ளைவுட் வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒரு போர்ட்டு வச்சுருக்காங்க. இதோட டயாமீட்ரு ப்ளஸ் லென்த்து கரெக்டாக கால்குலேஷன் பண்ணோம்னா இது ஒரு கட்டாக ஃப்ரீக்வன்சி என்ன கண்டுபிடிச்சலாம். இதில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெயிட் வைக்கலைன்னா இந்த பாக்ஸோட இன்னர் வால்யூம், அதாவது உள்ள வால்யூம் சொல்லுவாங்க, உள்ளே எவ்வளோ காற்று நிற்கும் அப்படிங்கிறது ஈஸியாக கணக்கு போட்டுடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க இது மாதிரி ப்ளைவுட் வச்சிருக்கிறதுனால, எக்ஸ்ட்ரா ப்ளைவுட்டில் வச்சிருந்தனால வால்யூம் கால்குலேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம வால்யூம் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பைப் வச்சு நம்ம கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். இவரோட டயாமீட்ரு ப்ளஸ் எவ்வளோ லென்த் இருக்குது அதை வச்சு இந்த பாக்ஸ்க்கு இந்த ஃப்ரீக்வன்சியில் எப்படி ஒர்க் ஆகும், எந்த ஃப்ரீக்வன்சி நல்லா பேஸ் எடுத்துரும் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு ஜெராக்ஸ் காப்பி இது பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா MDFல ரெடி பண்ணியிருக்குது பாக்ஸு. ஸோ MDFல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு டேப்பர் பிளேட் ஒன்று வரும் இந்த இடத்துல, தெரியுங்களா? டேப்பர் பிளேட் இங்கே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு போர்ட் பாக்ஸ் தான்பாங்க. சிம்பிளாக ஒரு MDF 3/4 இன்ச் MDFல ரெடி பண்ணியிருக்குது. வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக வந்திருக்கு, வெயிட்டே கிடையாது. இது போட்டு பிளாக் கலர் போட்டு இது வந்து போர்ட்டும்பாங்க. இந்த போர்ட்டில் தான் இந்த போர்ட்டு வந்து லென்த்து ப்ளஸ் டயாமீட்டர் வைத்து தான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே டைப் தான். அந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் ஓரளவுக்கு ஈக்குவல் பாக்ஸ் தான். ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் இது முன்னாடியே 3/4 இன்ச் MDF தான் போட்டுருக்குது. இது 3/4 இன்ச்சு, எல்லா சைஸும் 3/4 இன்ச்சில் MDFல ரெடி பண்ணியிருக்குது. ஒரு கஸ்டமர் எனக்கு MDFல வேணும்னாரு. ஆனால் ரெடி பண்ணி பார்த்தா கொஞ்சம் ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரல இதில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ஹோல்டு பண்ணியாச்சு. அந்த பாக்ஸ் போட்டோம், அதுதான் ரிசல்ட் வந்து சரி அதே பாக்ஸே கஸ்டமருக்கு அனுப்பிவிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து கடைசியாக அந்த பாக்ஸ் போட்டு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது மைக்காவில் பட்டாக் மைக்காம்பாங்க, பட்டாக் மைக்கா டைப்பில் ரெடி பண்ணியிருக்கு பாக்ஸு. முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ப்ளைவுட், மீதியெல்லாம் 3/4 இன்ச்சு தான், சைடெல்லாம் 3/4 இன்ச்சு தான் போட்டுருக்குது. ப்ளைவுட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மெஷர்மெண்ட்டு அளவு அதெல்லாம் அப்புறமேட்டு நான் போட்டு காமிக்கிறேன். ஒரே ஒரு பிளேட் மட்டும் டேப்பராக வச்சுருக்காங்க வெயிட்டுக்காக. இந்த ப்ளைவுட்டுக்கு அடியில் ஒரு வெயிட் வச்சுருக்காங்க, இங்கே இடத்துல ஒரு வெயிட் இருக்குது. ஸோ மேலே கீழே 2 வெயிட் வச்சுருக்காங்க. பாக்ஸ் கொஞ்சம் வெயிட் எடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி போர்ட் ஒன்று இருக்குது, தெரியுங்களா? ஸோ இதுலேயும் ஒரு போர்ட் இருக்குது. இது ஃப்ளார் டைப்புமாங்க, அதாவது போர்ட் வந்து இந்த பெண்டாகி வரும், நேர் போர்ட் வரும், ஃப்ளார் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கு போர்ட்டு. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா பேஸு நல்லா மூவ் ஆகுது இது, ஆனால் பேஸ் அந்த அளவுக்கு எடுத்து தரல. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா JBL கொடுத்து பார்த்தலாம் எப்படி வருதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா JBL கொடுத்துருக்கேன். இப்போ பேஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவுட் சைடில் இருக்கிறதுனால பேஸ் வந்து கம்மியாக தான் தெரியுது எனக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ளே போகும்போது நல்லா பேஸ் எடுத்து தரும். ஏன்னா செவூரில் பார்த்தீங்கன்னா பேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி நல்லா பேஸ் ரிஃப்ளெக்ட் எடுத்து தரும். அதில் அந்த வீட்டுக்கு வில்ல, அதாவது எங்கள் ரூமுக்கு உள்ளே வைக்கும்போது நல்லா பேஸ், லைட்டாக பேஸ் வச்சு நல்லா பேஸ் எடுத்து தரும். இதில் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் லாங் போனால் பேஸ் நல்லா தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சீலிங்கில் பார்த்தீங்கன்னா தகுடெல்லாம் பார்த்தீங்கன்னா உதறது, பர்றன்னு உதறது நல்லாவே தெரியுது. பாஸ் பண்ண பின்னாடி மேலே உதறன்னு உதறது. இப்போ பார்த்தீங்கன்னா JBL நல்லா பேஸ் எடுத்துருது. இந்த பாக்ஸுக்கு நல்ல பேஸ் ரெஸ்பான்ஸ் எடுத்தது. அதில் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் தான் தெரியுது, பேஸே தெரியல. ஸோ இந்த இதில் போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு டல்லாக தான் இருக்க மாதிரி தெரியுது. இது போட்டால் நல்லா பேஸ் வருது, அதில் போட்டால் கொஞ்சம் டல்லாக வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபரை பிரித்து என்ன பண்ண போகிறோன்னா கீழே இருக்கிற பாக்ஸில் போட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த பாக்ஸில் போட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த பாக்ஸில் போட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த பாக்ஸில் போட்டு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா அந்த சப்வூஃபர் கழட்டி இந்த டைப் சப் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் இப்போ ரிசல்ட் போட்டு பார்த்தலாம். சவுண்டு சப்வூஃபரில் வேரியேஷன் எதுவுமே பண்ணல, அதே லெவலில் அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ அப்படியே ஜேபிஎல் கொடுத்து பார்க்கலாம். இதே இடத்துலேயே இருந்துக்கிட்டு எப்படி டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் வைக்கும்போது அந்தளவுக்கு பெரிய லெவலில் பேஸ் எஃபெக்ட் எடுத்தே தரலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் பார்த்தீங்கன்னா அதாவது வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ் எடுத்து தருது. பாப்பா பாக்ஸை தள்ளி விட்றாத பாப்பா. ஸோ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா வெளியே பேஸ் எடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸை சும்மா தான் வச்சுருக்கேன். உளுந்துனா கீழே தான் போய் விழுவோம் பாக்ஸ் எல்லாம். ஸோ சும்மா வீடியோக்காக டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். இப்போ அப்படியே ஜேபிஎல் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த சப்பு வருது, இந்த சப்பு போடு. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் மெக்கானிக் தான். பாதி ஒர்க்கு வந்து இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஒர்க்கிங் எதாவது முடியலாம் மேக்ஸிமம் ஒர்க்கு இவர் தான் பண்ணி தருவார். இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்குனால இவருக்கும் நானும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா பேஸ் நல்லாவே வித்தியாசம் தெரியுது. இதில் பஞ்சு நல்லா வந்துச்சு, அதில் பஞ்சு அந்தளவுக்கு வரல. பேஸ் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. இந்த பாட்டுக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பாட்டில் பேஸ் நல்லா வரமா தெரியுது. ஸோ இப்போ மாற்றி பார்க்கலாம். இந்த பேஸுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு பேஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் நல்லா பேஸ் எடுத்து அது பேஸே காணும். ஸோ அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊஃபர் மாற்றுறதுக்கு டைம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேரல் டியூப் இருக்குது, அதாவது டியூப் பாக்ஸும்பாங்க. இதில் சாம்கான் சப் ஊஃபர் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி அதில் வச்சுருக்கு, அதே லெவலில் வச்சு பார்க்கலாம். பேஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். அதனால் வந்து ஒரே பிராண்டில் மாற்றி மாற்றி செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இருட்டு கட்டிக்கிச்சு. இந்த சப்வூஃபர் பாக்ஸில் அதே கார்வுட் கம்பெனி சப்வூஃபர் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மாற்றிருக்கேன். இந்த சப்போட பேஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சப்வூஃபர் பேஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கலாம். और बेस बने ने सब बोल बने अरे बाबा आणि आपले जेबील बोल बने
கடைசியாக பார்த்தா இந்த ஃப்ரீக்வன்சி ஜெனரேட்டர்பாங்க. இதை வச்சு சும்மா டெஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா எப்படி பேஸ் வருது நான் இதை வச்சு பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி ஜெனரேட்டரு ரன்னிங்கில் தான் இருக்குது. ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி சேஞ்ச் ஆகுது, எந்த ஃப்ரீக்வன்சி நல்லா பேஸ் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் வுட் நான் கொடுத்துருக்கேன். கார் வுட்டில் எந்த ஃப்ரீக்வன்சி நல்லா பேஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 119 ஹெர்ட்ஸு. உள்ள இதை இன்சைடாக இருந்தால் இதை 45 ஹெர்ட்ஸில் நல்லா பேஸ் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேஸ் அதிகமாக வர மாதிரி தெரியுது. மூவ் ஆகுதுங்களா, இந்த அளவுக்கு மூவ் ஆகுது பாருங்க. ஸோ மூவ்மெண்ட்டில் அந்த ரொம்ப ஓவரால் மூவ் ஆகுது. 51 ஹெர்ட்ஸ் 40 30 இனிமேல் லோ பாஸ் ஆக ஆரம்பிச்சிக்கேன். பார்த்தீங்கன்னா மேலே உதருது. நான் ரொம்ப லோடு கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா JBL கொடுத்துருக்கேன். இதுலேயும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது அவுட்டரில் வச்சதுனால 50 ஹெர்ட்ஸு 40 ஹெர்ட்ஸ்லாம் பேஸே தெரியல. இது 60 ஹெர்ட்ஸ் 70 ஹெர்ட்ஸ்லாம் பேஸ் தான் தெரியுது. அது அவுட்டரில் வச்சா 50-60 ஹெர்ட்ஸில் தெரியாதான்னு தெரியல. ஆனால் இன்சைடில் இருந்தால் 60 ஹெர்ட்ஸ் 40 ஹெர்ட்ஸ் நல்லா தெரியுது. ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 63 ஹெர்ட்ஸ் நல்லா பேஸ் தெரியுது. 21 30 39 40 ஹெர்ட்ஸ் பாருங்க, நல்லா உதருது. மேலெல்லாம் உதருது. JBL 40 ஹெர்ட்ஸ் உதற வைக்குது. 49 ஹெர்ட்ஸ் இதுலேயும் பேஸ் தெரியுது. 50 ஹெர்ட்ஸ் நல்லாவே தெரியுது. 60 68 அவ்வளோதான், இதுக்கு மேலே போகாது. மேலே அந்த தகுதியில் உதருது. என்ன நடக்குதுன்னா இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் நல்லா பேஸ் வருது. இன்னொரு 50 ஹெர்ட்ஸ் செட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் 50 ஹெர்ட்ஸ் நல்லா பேஸ் எடுத்துருது. அது எப்படி பேஸ் பரவுது பார்த்தீங்களா, மேலே உருன்னு அடிக்குது. ஸோ இந்த பாக்ஸ் 50 ஹெர்ட்ஸ் பேஸ் எடுத்துருது. அதே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து 50 ஹெர்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருது. இது வந்து பாக்ஸில் தான் சவுண்ட் வர மாதிரி தெரியுது. ஆனால் வெளியே பேஸ் பரவல. ஆனால் இதில் இப்போ 50 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வெளியே பேஸ் தெரியல. 70 இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சப்வூஃபர் பாக்ஸ் எல்லாம் அவுட்டரில் வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அதாவது 60 ஹெர்ட்ஸுக்கு மேலே தான் பேஸ் நல்லா தெரியுது. 60 ஹெர்ட்ஸுக்கு கீழே வர பேஸ் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டெஸ்ட் எதுவும் பண்ண முடியல. வெளியே வச்சு நான் வெளியே வச்சா கொஞ்சம் ஒர்க்கு மாற்றி பார்க்க ஈஸியாக இருக்கும் சொல்லி வெளியே வச்சு டெஸ்டிங் பண்ணோம். வெளியே வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் பாஸ் பண்ணியிருக்கு. அதாவது JBL போட்ட 12 பாக்ஸ் தான் அவுட்டரில் வச்சு செக் பண்ண நல்ல பேஸ் ரிசல்ட் எடுத்துருந்தது. அதுக்கடுத்து பார்த்தா இந்த பாக்ஸு ரெண்டாவது இந்த பாக்ஸ் நல்லா பேஸ் ரிசல்ட் எடுத்துருந்தது. மூணாவது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாக்ஸ். இந்த பிளாக் கலர் பாக்ஸ் மூணாவது கொஞ்சம் பேஸ் நல்லா வந்த மாதிரி தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 12 JBL பாக்ஸ் தான் நல்ல பேஸ் தருது. வெளியே செக் பண்ணும்போது நான் செக் பண்ண வரைக்கும் இந்த பாக்ஸ் நல்ல சூப்பரான ரிசல்ட் எடுத்துருது. 10 இன்ச்சில் இந்த பாக்ஸ் எடுத்துருது. இதை தவிர மற்ற பாக்ஸில் பேஸ் ரிசல்ட் ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. இங்கே அவுட்டரில் இருக்க நல்லா பேஸ் ரிசல்ட் கம்மியாக தான் இருக்குது. அட்வான்ஸ்டு டெஸ்டிங் எல்லாம் கிடையாது. சும்மா அப்படியே ரஃபாக சும்மா செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டைம் பாஸ் யூடியூப் ஒரு டைம் பாஸ் வீடியோ மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து காரில் ஃபிட் பண்ணி ஒரு செட்டு காருக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த காருக்குள்ளே எப்படி ரிசல்ட் வந்து பார்க்கலாம். TDS 7294 தான் போட்டுருக்கு சப்வூஃபருக்கு. 7294 போட்டு இந்த சப்பு டியூப் ஊஃபர் போட்டு லெஃப்ட் சைடுக்கு 7294 தான் போட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி போட்டு ஒரு செட்டு ரெடி பண்ணியிருக்கோம் 2.1 ஆம்பிளிஃபையர். ஸோ அந்த ஆம்பிளிஃபையர் காருக்குள்ளே எப்படி இருக்குது எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம் அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்சால் இந்த சப்வூஃபர்லாம் வச்சு மெஷர்மெண்ட் எல்லாம் வச்சு உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக போடுறேன். டைம் தான் பண்ணுறேன். இதே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தேன். நீங்களுக்கே தெரியும் நல்லா இருட்டு கட்டிக்கிச்சு. வீடியோ ஆரம்பத்தில் பார்த்தா நல்லா வெளிச்சமாக மத்தியான டைமாக இருந்தது. வீடியோ எண்டிங்குள்ளே இருட்டு கட்டிக்கிச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் பெரிய லெவலில் ஒன்றும் வித்தியாசமாக எடுக்க முடியல. வீடியோவில் இவ்வளோ லென்த் எடுத்துருக்கோம். ஆனால் எடிட்டிங் பண்ணால் ரொம்ப சின்னதாகிடும். இதுவரையும் பொறுமையாக பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். எங்கள் தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் இருக்கும். பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன்லாம் அடுத்து வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
மணி அந்த இது சூப்பராக பேசு எதுடா அது பிளாக்ல எவ்வளோ கிளியராக இருக்கு பேசு அதை எதோ கட் பண்ண பின்னாடி சூப்பராக இருக்கு பேசு சூப்பராக இருக்கு பேசு நல்லாவே சொன்ன பாத்தியா நல்லாவே சொன்ன அந்த பேடை காமிச்சு கட் பண்ண பேடு இருக்குது பாத்தியா அந்த பேடை காமிச்சு இதனால இவ்வளவு இது ஆகுது பிரேக் ஆகுது அதை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் நீட்டா இருக்குது இந்த பேடை காணாம போச்சு அது என்ன அங்கே தான் இருக்குது இந்த பேடு ஆபா சரியா இதனால பேஸ் அவ்வளோ ரிசல்ட் குறைஞ்சது ஃபர்ஸ்ட் நான் நல்லா இருப்பேன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கு அடுத்து இந்த போட்டு செக் பண்ணும்போது பாருங்க நல்லா இருக்குது இதை கட் பண்ணி எடுத்த உடனே அப்படின்னு போட்டு சொதப்பி விட்டுரு ஒரே ஒரு நல்லா இருக்கு சார் பேசிப்பா கிளியராக இருக்காது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் அவர் மறுபடியும் நல்லா இருக்கு எனக்கு தெரியும் நல்லா